வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் சொல்ல இருக்கும் கதை சமீபத்தில் நடந்த ஒன்று. வாருங்கள் கதைக்கு செல்லலாம். வணக்கம் நண்பர்களே, நான் கோவை ராஜா. எனக்கு 35 வயது ஆகிறது. திருமணம் ஆனவன் வாழ்க்கை நல்லபடியாகத்தான் போய்க் கொண்டிருக்கிறது. எனது திருமண வாழ்வு நன்றாக போனாலும் ஒரு சில நேரம் வெளியில் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை தவறவிட்டதும் இல்லை. நான் எனது வேலை நிமித்தமாக மதுரை செல்ல வேண்டி இருந்தது. அப்பொழுது அவசரமாக ட்ரெயின் ஏறி கிளம்ப அன்று லேசான மழையுடன் எனது பயணம் தொடங்கியது. பயண தொடக்கத்திலேயே கொஞ்சம் நெரிசலாக இருந்தாலும் போக போக நான் அமர இடம் கிடைத்தது. அங்கே ஒரு வக்கீல் ஒருத்தர் இருந்தார். அவரிடம் நான் உட்கார நேர்ந்தது. எங்களின் பேச்சு சகஜமான விஷயங்களை பேச ஆரம்பித்து, எனது தொழில் அவளது தொழில் என பேச ஆரம்பித்து நாங்கள் நிறைய பேசி ஓரளவு நண்பர்களாகவே மாறினோம். அவர் பெயர் சிவா. திருமணமாகி ஒரு குழந்தை, மனைவி வெளிநாட்டு நர்ஸ் வேலைக்காக தயாராகி கொண்டிருக்கிறாள். இறங்கும்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய அலுவலகத்தின் மதுரை கிளையும் அவரது வீடும் அருகருகே தான் இருக்கிறது என கூற, நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரே ஏரியாவில் இருக்க வேண்டியதுதான. பின் எனது அலுவலகத்துக்கு சென்று அங்கே வேலைகளை முடித்துவிட்டு வரும் வழியில் மீண்டும் வக்கீல் சிவாவை கண்டேன். பின்னர் இரவு நேரம் 9:30 மணி இருக்கும். எனக்கு சிவாவிடமிருந்து போன் வந்தது. என்ன பண்றேன், சாப்பிட்டேனா என்ன கேட்டார். நானும் இன்னும் இல்லை, இனிமேல்தான் சாப்பிட போக வேண்டும் என்றேன். உடனே அவர் நின்று என் வீட்டில் சாப்பிட வா என கூற, என்னால் உங்களுக்கு ஏன் சிரமம் வேண்டாம் என நானும் சொல்ல, இல்லை ஸ்பெஷல் எல்லாம் ஒன்றும் இல்லை, தோசை தான், வா சாப்பிடலாம் என கூற, நானும் இவ்வளவு தூரம் அழைத்ததனால் சென்றேன். நானும் முதல் முறை செல்வதனால் ஏதாவது வாங்கலாம் என குழந்தைக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொண்டு சென்றேன். உள்ளே சென்று அமர, ராஜி இங்கே வா, ராஜா வந்திருக்கிறான் என கூற, உள்ளே இருந்து ஏதோ வருகிறேன் என கூறிக்கொண்டே ஒரு பெண்மணி கையில் ஒரு செம்புடன் நடந்து வந்து என்னிடம் தண்ணீர் கொடுக்க, நானும் வாங்கி குடித்துவிட்டு நன்றி என சொல்ல, அவள் ரொம்பவும் பேசவில்லை, சற்றே சிரித்த முகத்துடன் நகர்ந்து நின்றாள். பின்னர் சாப்பிடச் சொல்ல, நானும் அங்கேயே அமர்ந்து சாப்பிட முடிந்தது. சாப்பிடும் போது ராஜியிடம் ஒரு 2 வார்த்தைகள் வந்தது. சகஜமாக பேசியது போல் தோன்றியது. பின்னர் நானும் சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் நான் வந்து பேசிக்கொண்டிருந்தேன். நாங்கள் பேசியதிலிருந்து தெரிந்தது, சிவாவின் மனைவி வேலைக்காக தயாராக, அதனால் குழந்தையை அவளின் தாயார் வீட்டில் அருகிலே விட்டுவிட்டு இவர்கள் மட்டும் தனியே இருக்கின்றனர் என தெரிந்து கொண்டேன். வாரம் ஒரு முறை அவளோ அல்லது சிவாவோ சென்று குழந்தையை பார்த்துவிட்டு அங்கேயும் தங்கி விட்டு வருவார்கள் என தெரிந்து கொண்டேன். பின்னர் கொஞ்ச நேரம் நானும் பேசிக்கொண்டே பின்னர் நான் கிளம்புகிறேன் என சிவாவிடம் சொல்ல, சரி என்று அவனும் சொல்ல, நான் ராஜியிடம் சொல்ல நான் உள்ளே சென்றேன். உள்ளே நேராக கிச்சன் செல்ல, அங்கே நான் கண்ட காட்சி எனக்கு ஒரு நிமிடம் சிலையாக நிற்க வைத்தது. அந்த காட்சியை கண்டவுடன் தான் ராஜியை பற்றி நான் சிந்திக்கவே ஆரம்பித்தேன். ஆம், அவள் பெயர் ராஜி. 26 வயதுதான் ஆகிறது. ஆனால் பார்க்க அங்கே ஏதோ 35 வயது பெண்மணி போல இருப்பாள். நன்றாக முத்திய மெருகேறிய கலையான முகம், கூர்மையான மூக்கு, புசு புசு கன்னம், அழகான உதடு, அளவாகான கழுத்து, சற்றே தொப்பையான வயிறு. நான் உள்ளே செல்லும்போது கிச்சனில் கண்ட காட்சி, ராஜி காஜியா ஒரு முள்ளங்கியை வைத்து கொண்டிருந்தாள். ஓரிரு நிமிடங்கள் அனுபவித்ததை பார்த்த நான் கொஞ்சம் நகர்ந்து நின்று, எங்க நான் கிளம்புகிறேன் என கூற, கிச்சனில் தெரிந்த நிழலின் மூலம் அவள் திடீரென கையை எடுத்து அந்த முள்ளங்கியை வைத்து கொண்டே வெளியே நடந்து வர, சிரித்துக்கொண்டே சரி என என்னை வழி அனுப்ப, அவளின் முள்ளங்கி இருப்பது எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியும் என்று அவளுக்கு தெரியாது. அவளும் சிரிக்க, நானும் அவரை பார்த்து கொண்டே சிரித்துவிட்டு வெளியே வந்து சிவாவிடம் சொல்லிவிட்டு எனது ரூமுக்கு சென்றேன். நான் ரூமுக்கு போன பின்பும் எனது கண்ணில் ராஜியின் நினைவுதான் கண்ணுக்கு வந்தது. அடுத்த நாள் காலையில இருந்து எனது அலுவலகத்தில் அலுவலக வேலைகளை செய்து கொண்டு இருந்தேன்.
சாயங்காலம் சிவா அழைத்த பொழுது, இல்லை இன்று எனக்கு வேலை இருக்கிறது எனவும், இன்று என்னால் வர முடியாது எனவும் கூறிவிட்டு வைத்துவிட்டேன். பின்னர் இன்று இரவு ஒரு 9:30 மணி இருக்கும். எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது. புது நம்பராக இருந்தது. ஹாய் மெசேஜ் மட்டுமே வந்தது. நானும் யார் என்று தெரியாமல் ஹாய் மெசேஜ் அனுப்பி யார் என்று கேட்டேன். அடுத்தது ஏன் இன்று வீட்டுக்கு வரலை என மெசேஜ் வர, நான் சற்று யோசித்தேன். இல்லையே, இது சிவாவின் நம்பரும் இல்லை, ஒருவேளை வாட்ஸ்அப் நம்பர் என நினைத்து சிவாவா என கேட்க, இல்லை என பதில் வந்தது. நான் இல்லை என்று சொன்னதும் யார் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். ஒரு சில நொடிகளில் ராஜி என பதில் வந்தது. அந்த பதிலை பார்த்தவுடன் ஐயோ, இவள் எதற்கு எனக்கு மெசேஜ் பண்ணுகிறாள், இவளுக்கு எப்படி நம்பருக்கு எனது நம்பர் கிடைத்தது என யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது மீண்டும் அவள் ரொம்ப யோசிக்காத, சிவாவின் மொபைலில் இருந்து உன் நம்பரை எடுத்து உனக்கு மெசேஜ் பண்ணேன் அவ்வளவுதான் என்று கூறினாள். எப்படி நம்பர் கிடைத்தது என்று தெரிந்தது, ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் உடனே சொல்லுங்கள் என சொல்ல, ஏன் இன்னைக்கு வீட்டுக்கு வரலை என மீண்டும் அழைக்க, நான் எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதனால்தான் வரமுடியவில்லை என கூறினேன். ராஜி, நம்பிட்டேன். நேத்து பார்த்ததை இன்னைக்கு பார்க்க வேண்டாம் என்று முடிவு பண்ணிட்டியா? நான் நேத்து எதுவும் பார்க்கலையே, இன்னைக்கு எதுவும் வேண்டாம் என்று தோணலையே. ராஜி, நேத்து நீ பாய் சொல்ல வரும்போது என்ன கிச்சன்ல பார்த்துட்டேங்கிறது எனக்கு தெரியும். நீ பார்த்தத நானும் பார்த்துட்டேன். நான் ராஜி, நினைத்து பார், மறுபடியும் பார்க்க ஆசை இல்லையா? இல்லை, என்ன பிடிக்கலையா? நான் அப்படி இல்ல. ராஜி, அப்ப என்ன பிடிக்கல? நான் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். ராஜி, பிடிச்சிருக்கு தானே, ஏன் இன்னைக்கு வரல? நீ இன்னைக்கு வருவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நான் இல்ல, சிவா இருப்பா, சிவாவை என்னால ஃபேஸ் பண்ண முடியாது, அதுதான் இன்னைக்கு நான் வரல. ராஜி, சரி, இன்னும் எத்தனை நாள் மதுரையில இருப்ப? நான் 2 நாள். ராஜி, நேத்து நைட்டு என்ன பார்த்துட்டு போய் என்ன பண்ணுன? நான் ஒன்னும் பண்ணலையே. ராஜி, நீ என்ன பார்த்ததையும் நான் பார்த்தேன், போகும்போது பார்த்ததையும் பார்த்தேன், சொல்லு என்ன பண்ணுன, எத்தனை டைம் பண்ணுன? நான் 2 டைம் பண்ணுங்க. ராஜி, இன்னைக்கு வந்திருந்தா நேர்த்தையே என் கூடவே பண்ணி இருக்கலாம்டா. நான் எப்படி? அதுதான் சிவா இருப்பானே. ராஜி, அவனை ஏதாவது காரணம் சொல்லி வெளியே அனுப்ப தெரியும். நீ வந்து இருந்தா கண்டிப்பா எனக்கு உன் கூட இருந்திருப்பேன். நான் உண்மையாகவா? ராஜி, ஆமாண்டா, உன் பிரண்டு சிவா 5 நிமிஷத்துக்கு மேல எதுவுமே பண்ண மாட்டான். நானும் ரொம்ப காஞ்சி கிடக்கிறேன். நீ என்ன பார்த்த விதத்திலேயே எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்க பிரண்டு வரலையான்னு நான் தான் கேட்டேன். அதுக்கு அப்புறமாதான் அவன் உனக்கு போன் பண்ணி கூப்பிட்டான். நான் எப்ப வரட்டும்? நாளைக்கா? ராஜி, இப்பவே கூட வரலாம், ஆனால் வந்த ஏதாவது சந்தேகம் இருக்கும், நாளைக்கு பார்க்கலாம். நான் பார்க்கலாம் மட்டும் தானா? ராஜி, டேய், நானே உன்னை கூப்பிடுறேன், பார்க்க மட்டும் தான் வரப்போறியா என்ன? வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா எனக்கு இருக்கிற ஆசை எல்லாம் உன்கிட்ட தான் தீர்க்க வேண்டும், அதனால நான் சொல்றதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும். நான் என்ன உன் ஆசை சொல்லுடி. ராஜி, பரவாயில்ல டீ, எல்லாம் சொல்லுற. எனக்கு என் புருஷன் பண்ணாத எல்லாத்தையும் பண்ணணும். நான் என்னடி இவ்வளவு ஓபனா பச்சையாகவும் பேசுற? அவ்வளவு அரிப்பா உனக்கு? ராஜி, ஆமாண்டா, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, ஒழுக்கமா ஒரு நாள் கூட நடந்ததே கிடையாது. அவன் எனக்கு இருக்கிற அரிப்பை அடக்குவதற்கு அவனுக்கு துப்பே கிடையாது. சரியான பொட்ட பையன் அவன். நான் என்கிட்ட மட்டும் எந்த நம்பிக்கையில் இவ்வளவு ஓபனா பேசுறேன் நடந்துக்கிற? ராஜி, டேய், உன்னை பத்தி என் புருஷனே சொன்னா நல்லவன், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, கரெக்டான பர்சன். ஒர்க்கு போற சோனி கொஞ்சம் டீசன்ட்டா சேஃப் இருக்கதான் நான் ஃபீல் பண்றேன்.
கற்பனை பண்ணி பாருங்க, இப்படி ஒருத்தி உங்களிடம் பேசும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? உங்கள் மனதில் என்ன இருக்கும்? நான் இப்படி ஒரு அரிப்பெடுத்தவள விட்டுட்டு போறதுக்கு நான் என்ன உன் புருஷன் மாதிரி முட்டாளா? நாளைக்கு வரேன், சரியா? ராஜி: ஆ மாமா, இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த நாள் எனது அலுவலக வேலைகள் எப்பொழுது முடியும் என காத்து கொண்டிருந்தேன். அது முடிந்து 5 நிமிடங்கள் கூட இல்லை, சிவா எனக்கு போன் செய்தான். என்னடா இன்னைக்கு பிஸியா என கேட்க, இல்லைடா, கண்டிப்பா வரேன், இன்னைக்கு என்ன சொல்ல? சரி வா என சொல்லிவிட்டு போனை வைத்தான். நான் சிவாவின் வீட்டிற்கு சென்றேன். நானும் அவளும் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். சிவா நான் போனதும் ராஜியை தண்ணீர் எடுத்து வர சொன்னா. அவளும் எடுத்து வரும் போது என்னை பார்த்து என் கண்களை ஆழமாக பார்த்தாள். சிறிது நேரத்திலேயே கிச்சனிலிருந்து ராஜி சிவாவை அழைக்க சிவாவும் உள்ளே சென்றான். ஒரு 5 நிமிடங்கள் கழித்து வெளியே வந்த சிவா இங்கே இருக்க சொல்லிவிட்டு 10 நிமிடத்தில் வந்து விடுவதாக கூறி சென்றான். அதற்குள் முடிந்தால் சாப்பிட்டு விடு, வேண்டாம் என்றால் வெயிட் பண்ணு கூறிக்கொண்டு அவசரமாக வெளியே சென்றான். அவன் வீட்டை விட்டு சென்று சரியாக 2 நிமிடங்களில் கிச்சனிலிருந்து வெளியே வந்த அவள் என்னை பார்த்து சிரித்து கொண்டே கையால் உள்ளே வா என செய்வதை செய்ய நான் அப்படியே இருந்து ஆவலுடன் பெட்ரூமுக்கு சென்றேன்.